அரசு பள்ளிகளில் 302.27 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடங்கள் மற்றும் ராணிப்பேட்டை மைய நூலக கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறும் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் 98.26 கோடி மதிப்பீட்டில் கடலூரில் அமையவுள்ள அஞ்சலை அம்மாள் அறிவுலக கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்குமாறும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐம்பது ஆண்டுகளில் எதிர்நோக்கும் அபரிமிதமான வளர்ச்சியை பள்ளிக்கல்வித்துறையில் 5 ஆண்டுகளில் நிரூபணமாக்கி தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவரின் அளப்பரிய அக்கறையாலும் நிதி திட்ட மேம்பாட்டாலும் நலத்திட்ட முன்னெடுப்புகளாலும் ஒவ்வொரு சூரியோதயத்திலும் பள்ளிக்கல்வித்துறை ஒவ்வொரு முன்னேற்ற பாதையில் முன்னோக்கி நகர்ந்து விண்ணோக்கி உயர்ந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டில் 35 மாவட்டங்களில் உள்ள 217 அரசு பள்ளிகளில் 296.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1232 வகுப்பறை கட்டடங்கள், 9 ஆய்வக கட்டடங்கள், 24 குடிநீர் வசதிகள், 60 கழிவறைகள் மற்றும் 500 மீட்டர் சுற்றுச்சுவர் உள்ளிட்ட முடிவுற்ற பணிகள் திறந்து வைக்கப்படுகின்றன. மேலும் பொது நூலக இயக்ககத்தின் கீழ் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 5.65 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட மைய நூலகம் மற்றும் அலுவலகத்தை திறந்து வைத்தும், கடலூர் மாவட்டத்தில் 98.26 கோடி செலவில் கட்டப்பட உள்ள அஞ்சலை அம்மாள் அறிவுலக கட்டடம் கட்ட அடிக்கல் நாட்டியும் சிறப்பு செய்கிறார் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாணவர்களின் நலனுக்காக இத்தகைய சீர்மிகு தொடர் பணிகளை மேற்கொண்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடங்கள், பொது நூலக இயக்கத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மைய நூலகம், அலுவலக கட்டிடம் திறந்து வைத்தமைக்கும் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் கட்டப்பட உள்ள அஞ்சலை அம்மாள் அறிவு உலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்த மதிப்புமிகு தலைமை செயலாளர் அவர்களுக்கும், பள்ளிக்கல்வித்துறையின் கூடுதல் செயலாளருக்கும், அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.